ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கிறிஸ்மஸ் லீவ் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போவே இந்த நெக்லஸ் டைப்பில் இருக்கிறது, குட்டி குட்டி செயின், தோடு அதெல்லாம் கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். முகிலோட லெகோ பாக்ஸ் இது. இதில் கரெக்டாக எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சுக்கன்னு வாங்கி கொடுத்தா, அவன் வேறு ஒரு பாக்ஸில் மொத்தத்தையும் குமிச்சு வச்சுருக்கான். நானும் பார்த்தேன், அவன் பண்ணுற மாதிரி தெரியலை. சரி குடுறான்னு அதை அவன்கிட்டருந்து சுட்டு நான் பேங்கிள் பாக்ஸாக மாற்றிட்டேன். இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க. ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கும்போது ஒரு பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இருந்தது. அதில் டாய்லெட் ஏரியாவுக்கு மட்டும் டோர் கொடுத்துருந்தாங்க. அந்த பேசின் ஏரியா அதுக்கப்புறம் ஷவர் ஏரியாக்கெல்லாம் டோர் இருக்காது. அது பெட்ரூம்லேருந்து அப்படியே ஓப்பனாக இருக்குமா. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ராடு மாட்டி மேலே ஒரு ஷவர் கர்டைன் போட்டு அப்படி பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தேன். இன்னொரு கிளாசெட்டில் இந்த மாதிரி டென்ஷன் ராடு போட்டு முகிலோட கோட்டெல்லாம் நான் மாட்டியிருந்தேன். செவுத்தில் கூட இந்த டென்ஷன் ராட் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நின்றுக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்டைன் ராட் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னே நமக்கு விற்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ட்ரில்லெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்டிக்கர் வேணால் ஒட்டிக்கலாம். அப்போ யூஸ் பண்ணதை அங்கேயே பிச்சு போட்டுட்டு வந்துடுவோம் இல்லைங்களா, வரும்போது ஸ்டிக்கர் நமக்கு யூஸ் ஆகாது திரும்ப. அதனால் இந்த ஸ்டிக்கரை மட்டும்தான் இப்போ புதுசாக நான் வாங்கினேன். பாக்ஸு ராடெல்லாம் ஏற்கனவே இருந்ததுனால சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த டென்ஷன் ராடை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலுமே மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இப்போ 20 இன்ச்சஸ்லேருந்து 28 இன்ச்சஸ் வரைக்கும், 30லேருந்து 60 வரைக்கும் அப்படின்லாம் நிறைய இருக்கும். எனக்கு ஞாபகம் இல்லை நான் என்ன மெஷர்மெண்ட்டில் வாங்கினேன்னு. ஆனால் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. இந்த பாக்ஸில் அப்படியே நிற்க வைக்கலாம்ல அப்படின்னா அது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால அது வழுக்கி விழும். அதனால தான் இந்த ஸ்டிக்கரை போட்டு இப்படி நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நகுந்தாலும் கீழே விழாது, ஈஸியாக எடுத்துக்கலாம், திரும்ப வச்சுக்கலாம். ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ நான் பார்த்தேன். அதில் அவங்க டிஷ்யூ ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு வச்சு பார்த்தா இந்த பாக்ஸு நல்லா பெருசாக இருக்குது. இன்னொன்று அது ரொம்ப நாளைக்கு தாங்காது இல்லைங்களா, ஹெவியான பேங்கிள்ஸ்லாம் போட்டால் கீழே சீக்கிரமாக விழுந்துடும். அதனால தான் நான் டென்ஷன் ராடில் மாட்டியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க. இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சது மட்டும்தான் இப்போ என் தம்பி கல்யாணத்துக்கு போனப்போ நான் வாங்கினேன். இந்த 4 இருக்கிற பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறப்போ, திருவிழாக்கு போகிறப்போ, ஊர் சைடில் ஏதாவது விசேஷம் அப்படின்லாம் போனால் முன்னாடி நிறைய ஃபேன்சி கடையெல்லாம் போடுவாங்க பாருங்கள், அங்கெல்லாம் பார்த்து வாங்குறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியில் நிறைய கடை போட்டிருப்பாங்க, அங்கே வாங்கினதும் நிறையா இருக்கும். என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. இத்தனை வளையலை நான் வாங்கி கொடுத்தது ஒன்று தான் இருக்கா அப்படின்னு அவருக்கு அது வேற ஒரு வெசனம். இந்த கோல்டன் கலர் செட்டாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வளையல் ஒரு காலத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. சாரியெல்லாம் கட்டிட்டு கை நிறையா போட்டுட்டு போனால் சூப்பராக இருக்கும். இந்த கேதரிங் பேண்ட் வச்ச சுடிதாருக்கெல்லாம் இப்படி கலர் கலராக பிரேஸ்லெட் போட்டுட்டு போவேன். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா பார்த்துட்டு கண்டிப்பாக திட்ட போகிறாங்க, இத்தனை வச்சுக்கிட்டு நீ எதுவுமே போட மாட்டேன்றப்பார் இப்போது அப்படின்னு. சரிங்க, நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?